ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக எப்படி எலிஃபண்ட் டிசைன் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைடல் ஒர்க்குக்கு நான் சிம்பிளாக இந்த பேசிக்கு என்னென்ன வருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ரெகுலராக போட்டு பார்க்கணும். அப்போ தான் இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். மெஹந்தி கோன் வந்து ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. அது சில சமயம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப லிக்யூடாகிடுது. அந்த கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இல்லாமல் நமக்கு தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம போடும்போது அந்த லைட்டாக உள்ள சின்ன லைன், திக் லைனு, தின் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வரமாட்டேங்குது. அதனால் வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ணாதீங்க. கடைகளில் அடிக்கடி மூவ் ஆகக்கூடியதை பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேபி எலிஃபெண்ட் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து நான் 6 மாதிரி ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு லைன் லைட்டாக கொண்டு வந்து அதை 6 மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே போடுற லைன் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த தும்பிக்கையும் அந்த பாடி பார்ட்டும் வந்து நமக்கு கரெக்டான ஒரு லைனில் வரணும். அதுக்காக தான் நம்ம அப்படி போடுறோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வருது. நீங்கள் வந்து நம்ம இப்போ போட்டு பழகும்போது இப்படி போடுங்க. நம்ம டிசைன் போடும்போது லைட்டாக டாட் ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசைனை போடுங்க. அப்போனா அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து நமக்கு தெரியாது வெளியில். அதனால தான் இப்போ பாருங்கள், ஒரு 6 மாதிரி லைட்டாக கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு அந்த மேலே போட்ட டாப்பில் போட்ட அந்த 6 லைன்லேருந்து அப்படியே கொண்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து அடுத்தது கீழே உள்ள பார்டர் லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும், ஒரு பாடியோட ஷேப்க்கு வந்துடும். இப்போ வந்து மாதிரி கொடுத்து அதனுடைய கால், அந்த பேபி எலிஃபெண்ட்டோட கால் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். 2 பக்கமும் ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ் கொடுத்து டாட் கொடுங்க. நான் கண் வந்து மாற்றி வரைஞ்சிட்டேன். ஒரு கர்வ் கொடுத்துட்டு நம்ம டாட் வைக்கணும். நான் டாட் வச்சுட்டு கர்வ் கொடுத்துட்டேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக முதல்ல கர்வ் புருவம் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சிங்கன்னா கண் மாதிரி வந்துடும். இது ஒரு மெத்தட், அதாவது 6 மாதிரி போட்டு பேபி எலிஃபெண்ட் போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் சிம்பிள், நம்ம கூட்டல் மாதிரி போடுவோம்ல, அந்த சிம்பிள் வச்சு ஒரு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு டார்க்காக போட்டு காமிக்கிறேன், நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. மேலே இந்த சென்டரில் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லாஸ்ட் லைனில் சென்டர் இருக்குல்ல, அந்த லைனில் கனெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து பேபி எலிஃபெண்ட்டோட பாடி பார்ட்டு, ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து டாட்டாக வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா அது வந்து நம்ம வரையும் போது மெஹந்தி வச்சு கோன் வச்சு போடும்போது அது டாட் லைன் தெரியாது, ஓகேவா? இப்போது சென்டரில் கொடுத்துருக்க 2 லைனையும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடில் உள்ள லைன்லேருந்து கீழே நான் கொண்டு வரேன் பாரு, இந்த மாதிரி 6 மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதிரி ஷேப் கொண்டு வந்துடுங்க. 2 காலுக்கு மாதிரி 2 கொடுத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் லைட்டோட கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சும் நம்ம பேபி எலிஃபெண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் போட என்னை விடவே நீங்கள் அழகாக வந்துடும். நம்ம ரெகுலராக குறைஞ்சது ஒரு 1 மந்த்தாவது ரெகுலராக நம்ம ஏதோ 1 ஹவர் அந்த கோனை பிடிச்சி ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 6 மாதிரி போட்டு அடுத்து அந்த டபுள் லைன் போட்டுட்டு டாட் வச்சு கண் வச்சு பக்கத்தில் 2 கார்னரில் 2 லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டும் போடலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி எலிஃபெண்ட்டில் பார்த்துருக்கோம். இதை பார்டர் டிசைனாகவும் நம்ம போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் டிசைனாகவும் போடலாம். இந்த மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேயா? 2 மெத்தட் இருக்குது, 6 போட்டு 1, அடுத்து ப்ளஸ் போட்டு 1. இந்த 2 மெத்தடில் பேபி எலிஃபெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது வந்து பிகினருக்கான ஒரு கிளாஸு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பென்னோ அல்லது பென்சிலோ வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ போட்ட லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு நிறைய போட்டுட்டேன், கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க ஹைட்டு. இது வந்து பார்டராக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பேபி எலிஃபெண்ட்டை. இப்படி போடும்போது ஹைட்டு ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. நானே கொஞ்சம் ஹைட் அதிகமாக போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஹைட்டு. ரொம்ப பெருசாக நம்ம ஹைட் போட்டோன்னு வைங்களேன், அது வந்து எலிஃபெண்ட் மாதிரி தெரியாது, கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு, இதை விட கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, ஓகேவா?
இதில் வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், நிறைய எலிஃபெண்ட் வர்ற மாதிரி போடலாம், எல்லாம் நம்மளுடைய பார்டர் டிசைன்லேயும் போடலாம், செக்குடு டிசைன்லேயும் போடலாம். செக்குடு டிசைன்லேயும் இந்த மாதிரி 3 பாக்ஸ் போட்டு செக்குடு பாக்ஸ் போட்டுட்டு அது உள்ளே எலிஃபெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நம்மளாம் க்ரியேட் பண்ணலாம். சின்ன சின்ன டிசைன் தான், ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி உள்ள நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க எக்ஸஸாக இருக்கிற பார்ட்ஸ்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய எலிஃபெண்ட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேபி எலிஃபெண்ட் 2 மெத்தடில் போடலாம். அதை பார்டர் டிசைனாகவும் போடலாம், செக்குடு பேட்டர்ன்லேயும் போடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய எலிஃபெண்ட். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜே மாதிரி போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே பென்னு வச்சு முதல்ல குறைஞ்சது ஒரு 10 டைம்ஸாவது இந்த அந்த டிசைனை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் இது வரும். ஜே மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஜேக்கு டேர்னிங் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு கர்வ் கொடுங்க. ஒரு கர்வ் இந்த போடுறேன் பாருங்கள், கர்வ் கொடுத்து அதுலேருந்து ஜே இந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜே போட்டும் அதனுடைய யானையோட தலைப்பகுதி இருக்குல்ல அது வரையலாம். இந்த ஜே மாதிரி போட்டது யானையோட காது பகுதி பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டு போடுங்க. இப்படி ஒரு கர்வ் போட்டு இந்த மாதிரி லைட்டாக பெண்டு கொடுத்திங்கன்னா அதனுடைய காது பகுதி வந்துடும். அந்த ஹெட் பார்ட் போட்டதுலேருந்து கொஞ்சம் கர்வ் கொடுத்து ஒரு 6 மாதிரி கொடுப்போம்ல, அதுதான் அதனுடைய தும்பிக்கை கொடுங்க. இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸாக போட்டு பென்னு வச்சு முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் மெகந்தியை போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஹெட் பார்ட் வரைஞ்சிட்டு ஒரு ஜே போடுங்க. ஜே போட்டுட்டு அந்த ஹெட் பார்ட்லேருந்து கீழே ஒரு கர்வ் கொடுத்து ஒரு பெண்டு மாதிரி 6 மாதிரி கொடுத்துருங்க. இப்போது அதனுடைய தந்தம் வரைகிறோம் பாருங்கள். ஒரு வி ஷேப்பை குறுகலாக போடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அந்த காது வரும்ல ஜே மாதிரி போட்டல அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த வி மாதிரி போட்டு இப்படி ஒரு கொடுத்திங்கன்னா அதனுடைய ஹெட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு கர்வ் கொடுக்குறோம், அதுலேருந்து ஜே ஷேப் கொடுத்துட்டு அந்த ஹெட் பார்ட்டை கொஞ்சம் பெருசாக போட்டு அதுலேருந்து நேராக கீழே கொண்டு வந்து ஒரு 6 மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 6க்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு யூ ஷேப் கொடுங்க. அடுத்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்திங்கன்னா எலிஃபெண்ட்டோட பார்ட் வந்து ரெடி ஆகிரும். அப்புறம் அந்த தந்தத்துலேருந்து ஒரு லைன் கொடுத்து அது தும்பிக்கையே ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கண் வரைகிறது ஒரு கர்வ் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருங்க. நம்மளுடைய புருவம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு உள்ளே ஒரு சின்ன லைன் கொடுத்து ஒரு டாட், அதனுடைய கண் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இந்த எலிஃபெண்ட் வந்து ராயல் எலிஃபெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு எலிஃபெண்ட் போட்டு அது உள்ளே டெக்கரேட் பண்ணுறது, அந்த மாதிரியும் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய பாடி பார்ட் வரைகிறேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் அந்த ஹெட் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நான் ஹெட் உங்களுக்கு தெரியணுங்க பெருசாக வரைஞ்சிருக்கேன். அடுத்து அந்த தும்பிக்கைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு லைனு காலுக்கு வரும்ல அந்த லைன் போடுங்க. கொஞ்சம் வளைவாக போடுங்க. போட்டுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க பாடி பார்ட்டில். இப்போ அடுத்த கால் வந்து நம்ம வரைகிறோம் பாருங்கள். பாதி தான் வரும், ஏன்னா அந்த லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து லாஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்த கால் இன்னொரு கால் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வரையணும். ஓகேவா? அந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேலேருந்து ஒரு லைன் கொடுத்து ஒரு வெயின்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அழகான வால் பகுதி ரெடி ஆயிரும். இதுதான் ரொம்ப சிம்பிளாக வரைகிறது. நான் உங்களுக்கு பாடி பார்ட்டும் பெருசாக தான் வரைஞ்சிருக்கேன், ஹெட் பார்ட்டும் பெருசாக தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் சின்னது பண்ணிங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டோட லுக் வந்து நீட்டாக வந்துடும். பாருங்கள், இன்னும் 2 எலிஃபெண்ட் நான் போட்டு காமிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. குறைஞ்சது ஒவ்வொன்றையும் அந்த ஒரு ஷேப்பையும் இந்த ஜே மாதிரி போடுறது, அதனுடைய ஹெட் பார்ட்டில் வர்றது, இது எல்லாமே நீங்கள் ஒரு 10 தடவையாவது போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். இந்த லைன் போட்டு இந்த மாதிரி ஜே மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. அந்த ஹெட்லேருந்து கொஞ்சம் இறக்கி கொடுத்து ஒரு கர்வ் கொடுத்து ஒரு வளைவு கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து கண் வரைஞ்சிக்கோங்க, ஒரு லைனு, அடுத்து ஒரு குட்டி லைன், ஒரு டாட். அடுத்து பார்த்திங்கன்னா தந்தம் வந்து வி ஷேப்பில் உள்ளதை நான் அப்படியே வரைகிறேன். அடுத்து ஒரு லைன் கொடுத்து அந்த ஜே கொடுத்தோம்ல அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த விக்கு தந்தத்துக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டோம்ல அதிலேருந்து தும்பிக்கையே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது அந்த பாடி பார்ட்டு காதுலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுங்க.
அடுத்து தந்தத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கர்வ் லைன் கொடுத்து அந்த பேர் ஷேப் கொடுங்க. அந்த கால்லாம் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதோட பாடி பார்ட்டில் இணைச்சி விட்ருங்க. லாஸ்ட்டு ஒரு கால் போடுற மாதிரி, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கால் வர மாதிரி. 2 கால் வந்து பாதி தான் தெரியும், 2 கால் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வரையணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு லைன் போட்டு வெயின்ஸ் அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அதனுடைய வால் பகுதி நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த காது போட்டோம்ல, அதுக்கு பக்கத்துலேருந்து ஒரு லைன் போடுங்க. மேலேருந்து ஒரு லைன் கொடுத்து இதுதான் அதுக்கு மேலே, அதாவது யானைக்கு மேலே போர்வை மாதிரி போற்றி டிசைன் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, இதில் நான் செக்குடு லைன் போடுறேன். நீங்கள் என்ன டிசைன்னாலும் கொடுக்கலாம். அதாவது யானைக்கு மேலே போட்டிருக்க அந்த போர்வையோட டிசைன், இதில் நீங்கள் செக்குடு போட்டு டியர் ட்ராப்ஸ் போடலாம், என்ன வேணாலும் கொடுங்க. நான் வந்து செக்குடு போட்டுட்டு ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஹெட் பார்ட்டு நல்ல பெருசாக வரைஞ்சிருக்கேன், பாடி பார்ட்டு கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதை ஹெட்டை கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. அப்போ அந்த பாடியும் கொஞ்சம் ஷேப் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஷார்ட்ஸில் போடும்போது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கும்போது வெறும் எலிஃபண்ட் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்தந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இது டாட் வச்சிடலாம், ஓகேவா. இதுக்கு மேலே கொடை வர்ற மாதிரி நம்ம வரையலாம். அது வந்து ப்ரைடல் ஒர்க்குக்கே யூஸ் ஆகும். நான் அது வந்து இதுக்கு மேலே அந்த லெட்டர்ஸ் இருக்கிறதுனால வரைய முடியல. நான் பக்கத்தில் சின்ன எலிஃபண்ட் வரைஞ்சி அதுக்கு மேலே அந்த கொடை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சின்ன எலிஃபண்ட் வரையும் போது நமக்கு அந்த ஷேப் அக்யூரேட்டாக வந்துருச்சு. நம்ம வந்து ஹெட் பார்ட்டு ரொம்ப அகலமாக போடக்கூடாது, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஷேப்புக்காக கொண்டு வந்துருக்கேன். நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு எலிஃபண்ட் வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் பாடி பார்ட்டும் ஹெட் பார்ட்டும் வரைங்க, ஓகேவா. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நான் வந்து அம்பர்லாவை வரைஞ்சிக்கிறேன். ஒரு எத்தனை அம்பர்லாவுக்கு கர்வ் இருக்குமோ ஒரு 4 கர்வ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. யூ ஷேப்பு தான் அது. கொடுத்துட்டு லாஸ்ட்டு உள்ளதையும் ஃபஸ்ட்டு உள்ளதையும் கனெக்ட் பண்ணிடுங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து யூ ஷேப் கொடுத்து குடையோட மேல் பகுதி வர மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து அந்த ஒவ்வொரு வளைவையும் கொண்டு போய் சென்டர் பார்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. மெகந்தி டிப்பை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க, போய் ஸ்ட்ரக் ஆகுது ஒன்று, அல்லது ரொம்ப லூஸ் ஆகி அதாவது இந்த ஃப்ளோ ரொம்ப அதிகமாகுது. நான் கண்டிப்பாக மெகந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதை போடுறேன். நம்ம மெகந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைட்டாக லைன் வரவும், திக் லைன் வரவும், தின் லைன் வரதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்பப்போ ரெடிமேடாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய ஒர்க் அந்த மெகந்தி வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம போட்டு பழகிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி போடலாம். மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்குமில்ல, அதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன். கீழே ஒரு கம்பி மாதிரி வர்றதுக்கு ஒரு 2 சின்ன சர்க்கிள் போடுறேன், ஓகேவா. இந்த அம்பர்லாக்கு கீழே 2 கம்பி மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. போட தான் குறைஞ்சது இந்த எலிஃபெண்ட்டை நீங்கள் ஒரு வேஸ்ட் பேப்பரோ ஒரு நோட்டு பேப்பரோ எடுத்து அதை குறைஞ்சது எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் வரும். இப்போது ஒரு எலிஃபெண்ட்டோட ஹெட் பார்ட் வரைஞ்சி காது பகுதியும் வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதை ரொம்ப அகலமாக கொண்டு போல் பக்கத்துலேயே குறுகலாக கொண்டு வர்றேன் பாருங்கள். இந்த மாதிரி கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண் வரைஞ்சிக்கலாம். எல்லா பார்ட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இந்த தந்தம் வந்து யூ மாதிரி போட்டு அப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. தந்தத்துலேருந்து தும்பிக்கைக்கு ஒரு லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த எலிஃபெண்ட் தான் பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நம்ம அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம், ஓகேவா. மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக பெருசாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கால் வந்து காது பக்கத்துலேருந்து லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபுல் ஹேண்ட் வீடியோஸ் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த மாதிரி வாலுக்கு வந்து ஒரு லைன் போட்டு வெயின்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். காதுக்கு பக்கத்துலேருந்து ஒரு லைன் போட்டு பேர் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதில் ஜிக்ஸாக் லைன் கொடுக்குறேன். இதில் என்ன ஃபில்லிங்ஸ்னாலும் கொடுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஃபில்லிங் டிசைன் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்களாலேயும் நல்லா போட முடியும். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.